தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள். சித்திரை முழு மாநாடு பாமக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காங்க. இத ஒரு ஊன்றுகோலா, இது ஒரு முன் முன்னே ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி நடத்தப் போகும் இணைய எழுச்சி மாநாட்டுக்கு தமிழர்களா எவ்வளவு பேர் கூடுறாங்கன்ற எதிர்பார்ப்பு மிகவும் கூடியிருக்கு. ஏன்னா, அடுத்தடுத்து இந்த மாநாடுகள் நடக்கிறதுனால, அடுத்த மாநாடு நடத்தப் போற நாம் தமிழர் கட்சிக்கு மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. கோயம்புத்தூர்ல அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியில அது வெற்றிகரமா நடந்து ஏறும்னு எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துல இந்த இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்க பாமக மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியோட பொசிஷன், ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 26 தேர்தல்ல இதுவரைக்கும் கவனிச்சு வந்த நிலையில என்னென்ன அரசியல் கணக்குகள் இப்போ வந்து பாஜக, அதிமுக கூட்டணி சேர்ந்து ஒரு அணியாகவும், திமுக ஒரு அணியாகவும், வெற்றி கூட்டணியாகவும் அவங்க வந்து எல்லா இடங்கள்லயும் அந்த சூத்திரத்தை கரெக்டா பயன்படுத்தி திருமாவளவனை உள்ள வைத்து வட மாவட்டங்கள்ல பாமகவை தோற்கடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபார்முலா உண்டோ அதை அப்ளை பண்ணி பெர்ஃபெக்டா வட மாநிலங்கள்ல என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த கேஷ் ஃபேக்டர் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது. அதனால அதை வச்சுதான் வாக்கெடுக்க முடியுங்கிறத வந்து கரெக்டா புரிஞ்சு திருமாவளவனை கைக்குள்ள வச்சிருக்காரு ஸ்டாலின். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கே வந்து அங்க உடனே நடந்த இடைத்தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஓட்டு கூடுச்சு. நோட்டாக்கு ஓட்டு கம்மியாச்சு. அந்த நேரத்துல பயங்கர பீக்ல இருந்த பிரச்சனையிலேயே வந்து இடைத்தேர்தல் அப்படிதான் நடந்தது. நீங்க அதனால ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து வட மாவட்டங்கள்ல அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அங்க ஒர்க்கே ஆகுது. அதனால நான் இது எதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாமக, அதிமுக, பாஜக அதாவது நாம் தமிழர் கட்சியை தவிர மித்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாலும் திமுகவை வந்து ஆட்சி அரியணையில இருந்து இறக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க திருப்பியும் இது வந்து மக்கள்ட்ட எப்படி போய் முடியும் அப்படின்னா, 26 தேர்தல்ல திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு அதிமுக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி மேலோட நம்பிக்கை இழந்துருவாங்க. திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறக்க முடியாது இவங்களால அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்துருவாங்க. அதனால அவங்க அடுத்தது வந்து அவங்களோட மாற்று சக்தியா பார்க்க மாட்டாங்க. திமுகவுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவா அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. அந்த கட்டத்துல 26 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி வந்து இந்த இந்த திமுக, அதிமுக தனித்தனியா நின்னா என்ன வாக்கு வங்கி எடுக்குமோ அந்த அளவுக்கு ஒரு கான்கிரீட்டான ஒரு வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்ட்ரக்சரலாவே உருவாயிரும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சரலா நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு பெரிய வாக்கு உருவாச்சு அப்படின்னா, இந்த அதிமுக கூட்டணியால, அதிமுக தலைமையிலான கூட்டணியால இனிமே வந்து திமுகவை ஆட்சி அரியணையில இருந்து இறக்க முடியாதுங்கிற கட்டத்துல மக்கள் அடுத்த நிலைமையில இருக்கிற நாம் தமிழர் கட்சி நோக்கி தான் அவங்க பார்வை திரும்பும். பொதுவா இருக்கிற மக்கள், திமுகவினால சலிப்படைஞ்சிருக்கிற மக்கள், திமுகனால ஆதாயம் அடைகிற மக்கள், ஆதாயம் அரசியல் கட்சிகள் அவங்க தொண்டர்கள்லாம் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு தான் வாய்ப்பளிப்பாங்க. ஏன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அரசியல்ல தேர்தல்ல வெற்றி தான் முக்கியங்கிறதுனால அதிகாரத்தை கைக்குள்ள வச்சுக்கிறதுனால அந்த அதிகாரத்தை சுவைத்துக்கிட்டு இருக்கவங்க திருப்பியும் அந்த அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. என்னதான் கிரவுண்ட்ல ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தாலும் அந்த நடுநிலை வாக்குகள் தான் வந்து உங்களுக்கு இவங்களை கீழே இறக்குறதுக்காக எந்த சக்தி அடுத்த சக்தி நல்ல பெரிய சக்தின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுல நாம் தமிழர் கட்சி 26 தேர்தலில் எடுக்க போகும் வாக்கு வங்கி தான் உங்களுக்கு பெரிய பிளேயரா ஒர்க் ஆகும். நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஏற்காத ஒரு கூட்டணியால திமுகவை தோற்கடிக்க முடியாது. இதுதான் இப்போதைய இருக்கிற நிலைமை. நீங்க இதை 26ல பார்க்க போறீங்க. அதிமுக அடியில இருக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர மிச்சம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாலும் திமுகவை இறக்க முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா திமுக கூட்டணி அப்படி இருக்கிற பட்சத்துல அது அது உடையும் உடையாததெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்க விஜயை சேர்த்துக்கிட்டாலும் சரி, பாமகவை சேர்த்துக்கிட்டாலும் சரி, நீங்க விஜய அதிமுக பக்கத்துல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, விஜய்க்கு வர வேண்டி இருக்கிற நீங்க நினைக்கிற அவரோட கம்யூனிட்டி வாக்குகள் எதிர்பார்த்து நீங்க சேர்க்கிறீங்க இல்லையா? அந்த வாக்குகள் வராது. அது போக அவங்க நீங்க எடப்பாடிய சிஎம்மா சொல்லி விஜய் வந்தாரு அப்படின்னா, நீங்க எடப்பாடி அவர்கள் வாக்கு வெளியே போகாம இருக்கிறதுக்காக தான் நீங்க வந்து விஜயை சேர்த்து அவருக்கு சீட்டு குடுக்குறீங்க. விஜய் அவர் இதுவரைக்கும் அவர் கையில எந்த வாக்குகளும் கிடையாது. அவர் உள்ள கொண்டு வர போறதெல்லாம் மத்த கட்சியில இருந்து உள்ள கொண்டு வர போறது எடப்பாடி சிஎம்னு சொன்னா நடக்காது. அதனால நீங்க எடப்பாடி அவர்களுக்கு சேதாரம் வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு சேதாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க விஜயை வந்து சீட்டு கொடுத்து உங்க உங்க வாக்குகளை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க விஜய்க்கு சீட்டு கொடுக்கணுமே தவிர, நீங்க விஜய் புதுசா உங்க வாக்கு வங்கியை ஏத்த போறது கிடையாது. அதனால விஜய் உங்களுக்குள்ள வர்றதுனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் இதுதான் இன்றைய நிலைமை. இது பல பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க.
அதே மாதிரி நீங்க பாமக உள்ள நீங்க கொண்டு வந்தாலும், பாமக, அதிமுக சேர்ந்து நின்னா என்ன ஆகும் வட மாவட்டங்கள்ல அப்டின்னா, 2 பேருமே அந்த இடத்துல தலைவர்கள் எல்லாரும் ஒரே சமுதாயத்த சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால, நீங்க திமுக திருப்பியும் இப்ப இருக்கிற ஒரு வெற்றி ஃபார்முலா திருமாவளவன் அவர்கள் மற்றும் பாமகவோட எதிர்ப்பு சக்திகள் நியூட்ரல் வாக்குகள் அந்த இடத்துல ஒரு ஆதிக்க சக்திக்கு அடியில இருக்கக்கூடிய கட்சிய வந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த இடத்துல விரும்ப மாட்டாங்க. அதனால திமுக கூட்டணி தான் வாக்களிப்பாங்க. இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிய நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வாய்ப்புகள் அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல இருக்கு. இவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா, பாமக பிளஸ் அதிமுக கூட்டணி தோற்கடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க அத செய்யறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த இது நீ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிய தவிர்த்து நீங்க பாமகவ சேர்த்துக்கிட்டாலும் சரி, விஜய சேர்த்துக்கிட்டாலும் சரி, இருக்கிற எல்லா சின்ன சின்ன கூட்டணிகளையும் சேர்த்து நீங்க வச்சாலும், உங்களுக்கு வந்து திமுகவ தோற்கடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்காது. அப்படின்னு தான் என்னோட பார்வை. ஏன்னா, நீங்க இதுவே ஆல்ரெடி ஒரு முரண்பாடான இருக்க கூட்டணி. பாஜக இப்ப என்ன ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா, பாமகக்கும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா விஜய்க்கு மேல சீட்டு வாங்கணும் அப்படின்ற அவங்களுக்கு முன்னெடுப்பு எடுப்பாங்க. ஏன்னா 11 விழுக்காடு வாக்கு வச்சிருக்காங்க. இந்த அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கிறதே இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி இல்ல. அவங்களுக்கு பாஜகவுக்கு தேவை அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல அவங்களுக்கு வந்து சீட்ஸ் கன்வெர்ட் ஆகணும். அதுக்குண்டான ஒரு ஃபேக்டரா தான் அவங்க இப்பவே சேர்ந்திருக்காங்க. இதுக்காக நீங்க எடப்பாடிய முதலமைச்சராக்கி இந்த கட்சிய வலுவிழக்க வைக்கிறதையோ, இல்ல திமுகவை இறக்குறதாலயோ அவங்களுக்கு இதுல அது வந்து அவங்களுக்கு இன்டிஃபரண்ட் தான். அதனால அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேக்ஸும் இல்ல இந்த தேர்தல்ல. அதனால ஆனா அவங்களுக்கு என்ன காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்டின்னா, தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கோம்னு காட்ட வேண்டிய அவசியம் 29ல அவங்களுக்கு வந்துரும். அதுக்காக அவங்க அந்த அளவுக்கு சீட்டு வாங்கி நிக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு வாக்கு விழுக்காடு எடுத்துருக்காங்களோ, அதுக்கு உண்டான சீட்ட வாங்கி அந்த வாக்குகள தக்க வச்சா தான், அவங்க 29லயும் ஒரு ஜெயன்ட் ஃபேக்டரா இங்க வந்து அ பாஜக, மோடி ஃபேக்டர காட்ட முடியும். இல்லாத பட்சத்துல அப்படி பண்ண முடியாது. அதுக்காக தான் சேர்ந்திருக்காங்களே தவிர, அது வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமையில பல்வேறு கூட்டணி கட்சிகள் வந்து சேர்றதுக்கு வந்து இப்ப விஜய் எல்லாம் வந்து அ எடப்பாடி அவர்கள நம்பி தான் வந்து கட்சியே ஆரம்பிச்சாரு. எடப்பாடி சொல்லி தான் வரப்போறாருங்கிறது வந்து அவரோட மாநாடு முதல் பேச்சுல இருந்தே அதிமுக விமர்சிக்காததுல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்றதுக்கு தான் கடைசியில பார்ப்பாரு. ஏன்னா அவரோட எண்ணங்கள் மட்டும் இல்ல. விஜய் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா அதுல யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு மெயின் ஃபேக்டரே வந்து திமுகவ தோற்கடிக்கிறது தான். இந்த இடத்துல நின்னு அவரு வந்து ஏதாவது ஒரு அதிகாரத்த பெறுறது தான். அதனால அதிகாரத்த பெறுறதுக்காக அதிமுக கூட போகணுங்கிறது தான் அவரோட பார்வையா இருக்கும். விஜய் கட்சிய பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அ பிரசாந்த் கிஷோர் அவரு வந்து சொல்லிட்டு போனது, தனியா நிக்கணும்னு அவரு சொல்லிட்டு போனாரு. அந்த மாரி அதுக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கு. அவங்க வந்து எந்த ஒரு ஃபார்முலேஷனுக்குள்ள வருவாங்கன்றதுல பல குழப்பங்கள் இருக்கு. அதனால இந்த 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 கழிச்சு போட்டதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்னாலும், அவங்களுக்கு வந்து அந்த அதிமுகன்ற தலைமையில அமையப் போற கூட்டணிக்கு நீங்க திமுகவை எதிர்க்கிற சக்தி, திமுகவை வீழ்த்துற சக்தி இருக்காது. இது வந்து களத்துல இருந்து ரொம்ப அன்றாடமா ரொம்ப சாமானிய மக்கள் கிட்ட இருந்து எனக்கு கிடைத்த கருத்துக்கள் இது. இது கேட்கும்போது ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவை இப்போதைக்கு நீங்க இறக்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி தான் அ சொல்றாங்க. அ அ பொதுமக்கள்ட்ட கேட்கும்போதும், சொந்த பந்தங்கள்ட்ட கேட்கும்போதும் இந்த கருத்து தான் களத்துலருந்து வருது. நீங்களும் சிந்திச்சு பாருங்க. 26 தேர்தல், அதுக்கு முன்னாடி நடக்கப் போற இன எழுச்சி மாநாட எந்த அளவுக்கு விமர்சையா பாமக எவ்வளவு வெற்றிகரமாக அந்த கூட்டணிய நடத்தி அந்த மாநாட நடத்தி காமிச்சாங்களோ, அத வந்து ஒரு ஊன்றுகோலா எடுத்துக்கொண்டு, அத வந்து ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு, இனமா ஒன்று கூடுவோம். வாழ்க வளமுடன்.